தென்காசி மாவட்ட மக்கள் இந்த 5 மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பீங்களா? வெற்றி உறுதியா? கேட்கல சத்தமா. வெற்றி உறுதி சொல்லிட்டாங்க. வேட்பாளர்கள் இப்ப அமரலாம். இன்றைக்கு நாங்கள் கொள்கை கூட்டணியோட வந்து வாக்கு கேட்கிறோம். இன்னொரு பக்கம் பாஜகவும் அதிமுகவும் உங்ககிட்ட வாக்கு கேட்க வராங்க. ஆனால் அவங்களால தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்காங்க என்பதை ஏதாவது சொல்ல முடியுதா? எந்த கொள்கை அடிப்படையாக வச்சு கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னு வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலை இன்றைக்கு அவர்களுக்கு. கூட்டணியாக இருந்தாலும் அதில் பல பேர் பழனிசாமியை ஏற்றுக்க மாட்டோம், என்டிஏ தான் எங்கள் முகம்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டணியோட லட்சணத்தை சொல்கிறேன் பாருங்க. பழனிசாமி அவர்கள் ஒரு வார்டு கவுன்சில் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்னு அந்த கூட்டணியில் இருக்கிற அன்புமணி சொன்னார். அவர் இன்னும் நிறைய சொன்னார். நாகரிகம் கருதி நான் அதையெல்லாம் இந்த மேடையில் சொல்ல விரும்பல. அதே போல பழனிசாமியோட திடீர் பங்காளியா கூட்டு வச்சிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறத நான் விரும்பல, வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், அதை விட தூக்கில் தொங்கிடுவோன்னு சொன்னார். பாஜகவில் இருக்கிறவங்க இன்னும் மோசமாக பேசினாங்க. இத்தனை முரண்பாடுகளை கொண்ட இவங்க ஊழலால் ஒன்று சேர்ந்து தங்களுடைய குடுமையை அமித்ஷா கிட்ட கொடுத்துட்டு என்டிஏ டப்பா இன்ஜினில் இன்னைக்கு வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரச்சார யுக்தி என்பது அவதூறு பரப்புறது, பொய்களை பேசுறது, மக்களை பிளவுபடுத்துறது. ஆனால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கொள்கைகளையும் சாதனைகளையும் மேடைக்கு மேடை நெஞ்சு நிமிர்த்தி முழங்குகிற கூட்டணி. தமிழ்நாட்டு நலன் என்ற ஒற்றை கோட்டை அடிப்படையாக வச்சு அந்த அடிப்படையில் நின்று பாஜக அதிமுக துரோகங்களை எதிர்க்கிற கூட்டணி. தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக திட்டங்களையும் சாதனைகளையும் செய்கிற கூட்டணி. அதனால்தான் திராவிட மாடல் அரசோட மாநில அளவிலான முத்திரை திட்டங்களை மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஒவ்வொரு ஒன்றியத்திலையும், ஒவ்வொரு ஊராட்சியிலையும் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை புள்ளி விவரங்களோடு இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியுது. அந்த வகையில் தென்காசிக்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியல் போட்டால் கடையநல்லூர், தென்காசி, செங்கோட்டை, கடையத்தை உள்ளடக்கின தாமிரபரணி கூட்டுக்குடி திட்டத்தை 69 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கி இருக்கிறோம். குற்றாலத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்காக 11 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்க பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தென்காசி காசி விஸ்வநாத ஆலயத்திற்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம். 15 ஊர்களில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடங்கள் கட்டியிருக்கிறோம். குத்தம்பாஞ்சன், மகேந்திரவாடி, கழுநீர்குளம், கம்பனேரி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் சமுதாய கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கு. சொக்கம்பட்டி, பெரும்பத்தூர், கூடலூர், பருவக்குடி உள்ளிட்ட பல ஊர்களில் உணவு தானிய கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆலங்குளம், சிவகிரியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், ராவுத்தப்பேரியில் எலுமிச்சை சிறப்பு மையம்,
நடுவக்குறிச்சியில அரசு தோட்டக்கலை பண்ணை, வினைதீர்த்த நாட்டார்பட்டி பள்ளியில் வகுப்பறைகள், தென்காசி மருத்துவமனையில் குழந்தைகள் நலப்பிரிவு, மேலக்கரை நல்லூரில் சுகாதார மையம், ஆழ்வார்குறிச்சி, குற்றாலம், திருவேங்கடம், பண்பொழி உள்ளிட்ட 13 ஊர்களில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள், இளஞ்சியில் புதிய சமுதாய நலக்கூடம் அமைச்சிருக்கிறோம், சங்கரங்கோயிலில் சிப்காட் தொழிற்பட்டு அமைக்க அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, கடந்த அக்டோபரில் நான் தென்காசிக்கு வந்தப்போ குருக்கல்பட்டி சிப்காட் திட்டத்தின் நீர் தேவைகளை நிறைவு செய்ய புதிய குடிநீர் திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருங்கிணைந்த சேவை மையம், கடையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு புதிய கட்டடம், சிவகிரி, கடையநல்லூர், சங்கரன்கோயில் மற்றும் திருவேங்கடம் வட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பல்வேறு முக்கிய கண்மாய்கள் சீரமைக்கக்கூடிய பணிகள், கடனா அணையும் சீரமைக்கும் பணிகள், இப்படி பல்வேறு திட்டங்கள் அறிவித்து அதற்கான பணிகள்லாம் தொடங்கிடுச்சு. அதனால தான் தெம்போட உரிமையோட உங்ககிட்ட சொன்னதை செய்த கலைஞரின் மகனா உங்ககிட்ட வந்து வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2021 உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மட்டுமல்ல, கொடுக்காத வாக்குறுதிகள் பலவற்றை மற்ற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய திட்டங்களாக உருவாக்கி அதை செயல்படுத்திக் கொண்டிருப்பவன் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதில் சிலதை மட்டும் ஹைலைட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் நாள் முதல் கையெழுத்தில் உருவாகி இருக்கக்கூடிய மகளிருக்கு கட்டணமில்லாத விடியல் பயணம். பெண்கள் எல்லாரும் பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணிக்கிறாங்க. தாய்மார்கள் உட்கார்ந்துருக்கீங்க, சொல்லுங்கம்மா, போறீங்களா இல்லையா? பயணம், விடியல் பயணம் நடக்குதா இல்லையா? மகளிருக்கு மாதந்தோறும் உரிமை தொகை தருவோம்னு சொன்னேன். 1,31,00,000 மகளிருடைய பேங்க் அக்கௌண்ட் மாதந்தோறும் வந்து சேருதா இல்லையா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அதே போல காலை உணவு திட்டத்தை பற்றி நான் வாக்குறுதியிலே சொல்லலை. ஆனால் பசியோட பள்ளிக்கு வர்ற குழந்தைகளை பார்த்து காலை உணவு திட்டத்தை தொடங்கினேன். 19 லட்சம் குழந்தைகள் காலை உணவு சூடா சுவையா சத்தா சாப்பிட்றாங்க. நான் முதலும் திட்டமும் தேர்தல் அறிக்கையில் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு எத்தனை IAS IPS இந்த திட்டத்தில் உருவாகிட்டு இருக்காங்கன்னு நீங்களே செய்திகளை பார்த்துருப்பீங்க. அடுத்து, அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை உறுதி செய்ய உருவாக்கப்பட்ட திட்டம்தான் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள். 9 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுது. கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் திருவிழாவை சிறப்பாக கொண்டாட 3000 ரூபாய் வழங்கணும். வந்துச்சாமா? 3000 ரூபாய் பொங்கல் விழா, பொங்கல் அன்னைக்கு 3000 ரூபாய் வந்து சேர்ந்துச்சு. அதே போல தான் மகளிர் உரிமை தொகையை தேர்தலை காரணம் காட்டி அதை தடுப்பதற்கு திட்டம் போட்டாங்க. அதையும் முன்கூட்டியே நான் தெரிஞ்சுக்கிட்டு 3 மாதங்களுக்கான தொகையும் கோடைகால சிறப்பு நிதி 2000 சேர்த்து 5000 ரூபாயை அட்வான்ஸாக கொடுத்தோம். அந்த 5000 ரூபாய் வந்துச்சு தானே? அதிர்ச்சி அடைஞ்சிங்களா? வந்தப்போ அரசு ஊழியர்களின் 22 ஆண்டுகள கோரிக்கையை நிறைவேற்றி சொன்னபடியே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறோம். இப்படி நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் உருவாகி இருக்கக்கூடிய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகணும். அதற்கான
தெளிவான செயல் திட்ட அறிக்கையா இந்த எலெக்ஷனோட சூப்பர் ஸ்டாரா ஒரு அறிக்கையை தயாரித்து கிளம்ப இருக்கிறோம். அதான் தேர்தல் அறிக்கை. நம்ம தேர்தல் அறிக்கையில் நான் சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் நீங்கள் டிவிலையும் பார்த்துருப்பீங்க, செய்தித்தாள்லையும் படிச்சிருப்பீங்க. ஒருவேளை இந்த புத்தகம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்தாலும் சேர்ந்துருக்கும். ஹைலைட்டாக பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பதை டபுள் மடங்காக்கி இனி 2000 ரூபாய் வழங்க போகிறோம். என்ன மகிழ்ச்சி தானே? கையாசிச்சு காட்டுங்க இப்படி மகிழ்ச்சி. புதுமை பெண் தமிழ் புதலும் திட்டத்தில் கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரோம். அது இனி 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல காலை உணவு திட்டத்தை இதுவரை 5ஆம் வகுப்பு வரை கொடுத்துட்டு இருந்தோம். அதையும் உயர்த்தி 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த போகிறோம். அதனால 15 லட்சம் மாணவர்கள் மேலும் பயன்பெற போறாங்க. இன்னும் அதிகமான தாய்மார்கள் காலையில் சீக்கிரம் விழுந்து சமையல் செய்கிற சுமையும் உங்களுக்கு குறைஞ்சி போச்சு.